மறைந்த பெருந்தலைவர் அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்கள் பல்வேறு துறைகளூடாக நாட்டிற்கு மகத்தான சேவையாற்றிய மக்கள் நலன் விரும்பும் மகத்தான தலைவர் ஆவார். இந்த புண்ணிய கைங்கரிய நிகழ்வு கொழும்பு பிரேப்ரூக் வீதியில் உள்ள சிரச தலைமையக வளாகத்தில் இடம்பெற்றது. கங்காராம விகாரையிலிருந்து மகா சங்கத்தினர் சிரச தலைமையக வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். විශේෂ දෙයක් පන්සලේ තිබ්බොත් කෝල් එකක් දීලා අහනවා මොකද්ද? விசேடமாக விகாரையில் ஏதாவது நிகழ்வு இருந்தால் தொலைபேசி அழைப்பு எடுத்து அங்கே என்ன இருக்கிறது என கேட்பார். விழா நடக்கிறதா, எங்களில் யாரையாவது அனுப்ப வேண்டுமா என கேட்பார். நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம் என்போம். எனவே இங்கிருந்து யாரையாவது உடனடியாக அனுப்புவார். அதனால் தினமும் விகாரைக்கு முன்னால் செல்லும் போது விகாரையை பார்த்து கொண்டு செல்லும் வழக்கம் அவரிடம் இருந்ததாக அவர் எனக்கு பிற்காலத்தில் கூறியிருந்தார். ஒரு நாள் பொடி ஹாமுதுருவோ சுகவீனமுற்று சிங்கப்பூருக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்த காலம் அது. ஒரு நாள் எனக்கு காலை 7 மணியளவில் ஒரு அழைப்பு வந்திருந்தது. அதனை நான் கொஞ்சம் தாமதமாகவே பார்த்தேன். நான் அழைப்பு எடுத்தேன். பொடி ஹாமுதுருவோ எப்போது நாடு திரும்பினார் என கேட்டார். இன்னும் சிங்கப்பூரில் தான் இருக்கிறார் என நான் கூறினேன். இல்லை, நான் காலையில் வரும்போது கண்டேனே என்றார். நான் தினமும் வரும்போது முன்னால் உள்ள அந்த சிறிய கதிரையில் அமர்ந்து பத்திரிகை பார்த்து கொண்டிருந்தார். நான் தினமும் வரும்போது முன்னரும் அவ்வாறு கண்டிருக்கின்றேன் என்றார். நான் இல்லை என்று கூறினேன். அதன் பின்னர் அவர் நான் கூறிய விடயங்களை ஏற்றுக்கொண்டார். அந்த பார்த்த காட்சி தொடர்பில் அவருக்கு ஏதோ ஒரு ஆச்சரியம் இருந்திருக்க வேண்டும். அதன் பின்னர் அங்கே யார் இருந்தார்கள் என நான் விசாரித்து பார்த்தேன். உண்மையில் பொடி ஹாம்துருவோ சுகவீனமுற்ற பிறகு அங்கே யாரும் கதிரை போட்டு அமர்ந்திருக்கவில்லை. அப்போது அந்த நேரத்தில் போலீசார் கூறினர், வெள்ளை நிற இந்திய தேரர் ஒருவர் வந்திருந்தார். அந்த தேரர் அங்கே நின்று தன் காலணிகளை அணிந்து கொண்டு அந்த சிறிய கதிரையில் அமர்ந்திருந்தாராம். அப்போதே அவர் வந்திருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். எப்படி இருக்கின்றது? இப்போது நன்றாகத்தானே இருக்கின்றார். அமர்ந்து கொண்டல்லவா இருந்தார். எனக்கு வாகனத்தை நிறுத்த தோன்றியது, இறங்க தோன்றியது. ஆனால் நான் வந்துவிட்டேன் என அவர் கூறினார். எனவே அத்தகைய உணர்வு அவரிடம் இருந்தது. ஆகவே இது தன் கிராமத்துக்கு விகாரை என்ற உணர்வை இந்த நிறுவனத்தில் உள்ள அனைவரும் அந்த செய்தியை அல்லது அந்த சிந்தனையை அவர் விதைத்திருக்கின்றார். எனவே சிறந்த நற்குணங்களை கொண்ட விகாரையுடன் மிகவும் அன்பாக பழகிய ஒருவரே இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்து சென்றார். ජීව ගනුදෙනු කරපු කෙනෙක් තමයි අපිට දැන් අවුරුදු 5කට කලින් වියෝවුනේ. கொழும்பு ஹூனுப்பிட்டிய கங்காராம விகாராதிபதி கலாநிதி கிரிந்தே அஸ்ஸஜி தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினருக்கு இதன் போது தானமும் வழங்கப்பட்டது.